இல்லை, மளிகை ஜாமான் வந்து இந்த மாதத்துக்கு வாங்கியிருக்கிறோம் 2245 ரூபா. அதுதான் இப்போ வந்து பார்க்குறோம். அரிசி 5 கிலோ. சரிங்க, அப்படிதான் கேள்விப்பட்டியா? இதுதான், இது மட்டும் வந்து 2245 ரூபா. இங்கே கொஞ்சம் அரிசி வந்து 1 கிலோ 75 ரூபா, 5 கிலோவுக்கு 375 ரூபா. எங்க 175 தோரம் பருப்பு 2 கிலோ 175 ரூபா. 350 ரூபா 2 கிலோ. அப்புறம் டிஷ்யூ பேப்பர் 20 ரூபா. என்னது பாப்பர் போனால் பாசிப்பருப்பா? அது வந்து அரை கிலோ 1 கிலோ 120 ரூபான்னா 10 ரூபாயாது. பூண்டு நம்பர் ஒன்று பூண்டுலாமா? ஏன் இல்லை, 240 ரூபா. கம்ஃபர்ட் இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, அடுத்தது நீட்டு மிளகாய். அது எவ்வளோ இருக்குது? 100. அதுதான் ஒன்றுன்னு சொல்லிருக்கீங்க. 25 ரூபா. இது என்னது? கடலை எண்ணெய் 1 லிட்டர் 195 ரூபா. இது மிஸ்டர் கோல்டு. இது வந்து காட்டுறேன். கார்டு இதில் ஒரு 50 ரூபா வரும். 100 பாக்கெட் இருக்கு. இதில் ஒரு 50 ரூபா வரும். மொத்தம் 100 ரூபா. இதுமாரி ஒரு 2 வாங்கணுமா? 2, அப்புறம் ஒரு 1, இப்போ 2 அப்படின்னா 250 ரூபா. 250 ரூபா எடுத்து இதில் 250 இருக்கு. பார்த்துக்கலாம், முடிச்சுட்டு இருக்கு. இது அடுத்து ஆசீர்வாதம் 500 கிராம். இது டாட்டா சால்ட். ஆசீர்வாட் 34. இது வந்து 28 ரூபா. 28 ரூபாய் நமக்கு 28. புளி நம்பர் 1 அரை கிலோ 1 கிலோ 180 ரூபா. அரை கிலோவுக்கு 90 ரூபா. ரைட். அடுத்தது தனியா. இதுவா? இது வந்து ஒரு சில ஐட்டம்லாம் சாப்பாடு செய்யறதுக்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் இது வரைக்கும் வாங்குறதே இல்லை. சரி, செலவாதியும் வாங்கிற மாதிரி வாங்கிடுச்சு. அது எவ்வளோனாக்க 120 ரூபா கிலோ. 100 கிராம் வந்து 12 ரூபா. கம்ஃபர்ட்டு அதுதான் இது போட்டாச்சு 56 ரூபா. அடுத்தது என்ன இருக்குது? எது வாங்கலையா? எனக்கு அப்படிதான் இருக்கு. 68 ரூபா. 3 ப்ரஷ் 68. கோல்கேட்டு ஜிக்ஸாகா
அடுத்து சர்ஃபெக்சல் சோப்பு, இது வந்து 4 சோப்பு வந்து 34 136. விம் லிக்விடு 3 20 ரூபாய்ல 14 ரூபா 50 காசு. இது வந்து ஆஃபர்ல 14 ரூபா 50 காசு. என்னன்னா இது எவ்வளவு? இது வந்து 55 ரூபா. அதுக்கு இது எத்தனை கிராம் இருக்கு? இது வந்து 220 ml வருது. 220 ml. இது ஒரு பாக்கெட் வந்து 120 ml. இப்போ நீங்க இதெல்லாம் 2 ஊத்துனீங்கன்னா இது வந்து 120 240 ஆச்சா? 240 அப்படின்னாக்கா 20 ml நமக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. இது 56 ரூபா. 56 ரூபா. இது 30 ரூபா தான். அப்போ மீதி 26 ரூபாய்க்கு வாங்கிங்க. அதனால இனிமேல் டப்பா ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாக்கெட்டை பிடிச்சி ஊற்றிருக்கோம். நாங்கள் அப்படி தான் பண்ணுறோம். கல்பாசி அதுங்க கல்பாசி வந்து 5 ரூபா. கம்மி தானே இருக்கு. எதுலேருந்து வருது? கல்பாசி எதுலேருந்து வருது? அது தெரியாம சொல்லலாம். அங்கே தெரியாது. அடுத்தது 10 ரூபா மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் வந்துச்சு. அடுத்து என்னது? ஊங்கடலை ஒற்றைக்கடலை. அது 16 ரூபா 100 கிராம். அடுத்தது எக்ஸோ ஸ்டீல். இதுதான் பாத்திரங்களோட மாஸ். இது ரஷ்மியா 87 ரூபாயா? 89 சொன்னாங்க. 87. இது ரின் பவுடர் அதுக்கு வந்து 60 ரூபா. அடுத்தது பிரியாணி இலை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க 5 ரூபா. அடுத்து குண்டு மிளகாய். இது வந்து 16 ரூபா. 50 கிராமா? 50 கிராம் 16. கடலை மிட்டாய், கடலை மிட்டாய் 45 ரூபா ஒரு பாக்கெட். 200 கிராம் மொத்தம் ரேட்டு. குட் டே 10 ரூபாயில 2 9 ரூபா 50 காசு. ஆக மொத்தம் 2244 ரூபா 50 காசு. ரவுண்டா பண்ணி 2245 ரூபா. இவ்வளோ ரெண்ட் ஆகும் ஒரு மாசத்துக்கு. இது வந்து சர்க்கரை இல்லை, சர்க்கரை சேர்க்காம. அப்புறம் வேற என்ன வரும்? முட்டை 7 ரூபா. அது அங்கே இருக்கு. இது ஒரு எத்தனை நாளைக்கு? ஒரு வாரத்துக்கு தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ வாங்கினது காய்கறிலாம். ஆமாம், இது வந்து 520 ரூபா. மாதுளம்பழம் வந்து 250 ரூபா. 90 ரூபா. தக்காளியா 1.5 கிலோவா? 90. இதெல்லாம் இந்த காய்கறி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தான் வரும். ஒரு வாரம் வருமானே தெரியாது. முட்டை தான் என்னால் தாங்கவே முடியுது. 7 ரூபா தானே சொன்னா? எது முட்டை வந்து 7 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னும் முட்டை வாங்கலாம் மேலே. அப்புறம் வேற என்ன? கோவக்காய், கத்திரிக்காய், தக்காளி, கீரை, அவ்வளோதான். ஆனால் இது லிஸ்ட்டில் ஒன்று விட்டுட்டேன். வீடு துடைக்கிறதுக்கு டெட்டால். இதெல்லாம் வந்து ரொம்ப சேஃப்டி. அவ்வளோதான். என்னன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் பாய்.